2026ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை தொடருக்கான அணிகளின் பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்னு நம்ம இத்தனை நாளா நடத்திட்டு வர்ற பேச்சுவார்த்தைக்கே பேர் போன ஒரு அணியை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பாகிஸ்தான் எனப்படும் பச்சை சட்டை டீம். பங்களாதேஷ் வரலனா நாங்களும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த டீம் இப்போதைக்கு தங்களோட அணியை அறிவிச்சிட்டாங்க. அதாவது 15 பேர் கொண்ட குழாம அறிவிச்சிட்டாங்க. ஆனாலும் கூட இன்னுமே அவங்க பங்கேற்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது இழுபறி நிலைமையில தான் இருக்கு. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அல்லது அடுத்த வாரத்தின் ஆரம்பத்தில் தான் இந்த தொடரில் அவங்க பங்கேற்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல போறதாக சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இவங்க வருவாங்களா மாட்டாங்களாங்கிறத. மோசின் நக்வி ரொம்பவுமே இந்த விஷயத்தை பெருசுப்படுத்திக்கிட்டே இருக்காரா, இல்லைனா இவருக்கு நடந்த விஷயங்களை வச்சு இவர் இதை பெருசுப்படுத்துறாரா? எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், ஏசியா கப்போட வெற்றி கோப்பையை இந்திய அணியினர் இவர் கையிலிருந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இல்லாத கப்பை வச்சு செலிப்ரேட் பண்ண வீடியோ எல்லாம் பயங்கர வைரலா போய்கிட்டு இருந்தது. அரசியல் ரீதியான பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு தவிக்கிற இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற இரு நாடுகளோட இந்த பிரச்சனையில இரு நாடுகளின் கிரிக்கெட்டும் பாதிக்கப்படுதா, குறிப்பா சொல்லணும்னா பாகிஸ்தானின் கிரிக்கெட் பாதிக்கப்படுதா அப்படிங்கிறத தான் நாங்கள் பார்க்க போறோம். ஏற்கனவே பங்களாதேஷ் இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க. அவங்க இந்த தொடரை விட்டும் வெளியே போயிட்டாங்க. இப்போ புதுசா பாகிஸ்தான் அடுத்த பேஷண்டாக அட்மிட் ஆவாங்களா மாட்டாங்களா பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா இப்போ அவங்களோட ஸ்குவாட் என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்த்துட்டு வந்துடலாம். சல்மான் அகா தான் இந்த பாகிஸ்தான் அணிக்கு கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்காரு. பாகிஸ்தான்ல இருந்து பிக் பேஷ் லீக் வரைக்குமே போயிட்டு கெட்ட பேரை வாங்கிட்டு வந்த பாபர் அசாம் இப்போ இந்த அணிக்குள்ள இருக்காரு. இவரு இந்த அணியோட ஒரு பலவீனமான புள்ளியாக தெரிவாரா, இல்லனா T20 உலகக்கோப்பையில ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணுவாரா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவரை தாண்டி ஷடாப் கான் அப்படிங்கிற ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் இந்த டீமுக்கு இருக்காரு. ஷஹீன் அஃப்ரிடி, நசீம் ஷா மாதிரியான நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸும் இந்த டீம்ல இருக்காங்க. ஆனால் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்பவும் போல ஒரே மாதிரி இருக்குமா, இல்லைனா ஒரு மேட்ச் நல்லா போட்டுட்டு ஒரு மேட்ச் அடி வாங்க போறாங்களா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். ஒட்டுமொத்தமாக 15 பேரும் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபக்கர் ஜமான், சயீம் அயூப், பாபர் அசாம், சல்மான் அகா கேப்டனாக இருக்காரு. உஸ்மான் கான், ஷடாப் கான், முகமது நவாஸ், ஃபஹீம் அஷ்ரஃப், ஷஹீன் ஷா அஃப்ரிடி, நசீம் ஷா, சல்மான் மிர்சா, உஸ்மான் தாரிக், அப்ரார் அஹமட் இப்படின்ட்டு 13 வீரர்களும் இவங்க கூட சேர்ந்து சயீப் சாதா ஃபர்கான் மற்றும் கவாஜா நஃபாய் ஆகிய 2 விக்கெட் காப்பாளர்களும் இந்த அணியில் இடம் பிடித்திருக்காங்க. ஸோ இந்த பாகிஸ்தான் அணியினரால் ஏதாவது ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து இறுதிப் போட்டி வரைக்கும் போக முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதல்ல இவங்க இந்த தொடருக்குள்ளே வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இவங்களோட போட்டிகள் எல்லாமே இலங்கையில் தான் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால இவங்க பாதுகாப்பு பிரச்சனையை ஒரு விஷயமாக முன்வைக்க முடியாது. அதை தாண்டி பங்களாதேஷோட பிரச்சனையை தான் முன்வைக்க போகிறாங்களா, என் பங்காளி வரலனா நானும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ்க்கு ஆதரவாக இருந்து ICC கொடுக்க போகிற ஃபைனை இவங்களும் வாங்கிக்க போகிறாங்களா பொறுத்திருந்து பார்க்கலாம்.